அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை பல மண்டையோட்டு தொகுதிகள் மீட்பு. தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் பரிதாப நிலை, விகாரிகள் ஆலயங்களில் தஞ்சம். நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தி. நாட்டில் மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு, வெளியாட தகவல். யாழில் கோர விபத்து, பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் பலி. 4 சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் முடிவு. காணாமல் போயுள்ள ரணில் கால முக்கிய கோப்புகள் தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழி ஆரம்பகட்ட ஆய்வானது இன்றைய தினத்துடன் நிறைவடைய உள்ளது. இதுவரை 17, 18 மண்டையோடு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 5 முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை தொல்பொருள் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அபிப்பிராய அறிக்கையில் குறித்த பிரதேசத்தை தாண்டியும் குற்ற பிரதேசம் என சந்தேகிக்கப்படும் பிரதேசம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியின் கோரிக்கையின் அடிப்படையில் மேலும் 45 நாட்கள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மன்று 45 நாட்களுக்கு மேலதிக ஆய்வை மேற்கொள்வதற்கான நிதி பாதீட்டினை உடனடியாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு கட்டளை ஒன்றினை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அண்மை காலமாக விகாரிகள் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசை பெற்று வருகின்றனர். பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரித்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களாகும். சமீபத்திய நாட்களில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள உயர் அரசு அதிகாரி ஒருவர் சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபூதி விகாரைக்கு சென்று தேரர்கள் பலரை சந்தித்து ஆசி பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல் இந்தியாவுக்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் அங்குள்ள கோவிலில் மிகப்பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றுள்ளார். பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட சுமார் 20 அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வஸ்ம கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பணிலக்கே குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 4,20,000 குடும்பங்களின் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தற்போது நாடளாவிய ரீதியில் 1,38,000 குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புனித ஹஜ் பெருநாளுக்காக வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி அல்லாஹ் மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியையும் ஒப்பற்ற தியாகத்தையும் குறிக்கும் ஹஜ் பெருநாள் இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாக கருதப்படும் மக்கா ஜாத்திரையின் காரணமாக தனித்துவமானதாக அமைகின்றது. மதம் மானிட சமூகத்தை மனித நேயத்துடன் பூரணப்படுத்தவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறது. இந்த ஹஜ் யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதுடன் ஹஜ் கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது. உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது ஹஜ்ஜின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈதுல் அல்லாஹ் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
ஈத் முபாரக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வு குறித்த பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிடவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் 9 மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது பரிந்துரையை வழங்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பான தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிடவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சங்கானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் யாழ் சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள வளைவில் இடம்பெற்றுள்ளது. மாதகள் மேற்கு மாதகள் பகுதியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை உலகேந்திரம் வயது 56 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் நேற்றைய தினம் இன்னொருவரையும் ஏற்றியவாறு சங்கானையிலிருந்து சித்தங்கனி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள வளைவில் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டி முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிரே வந்த பட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். பின்னர் இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மற்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தங்களது 5 சங்கங்களில் 4 சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நோயாளர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். எனினும் மருத்துவ ஆய்வக வல்லுநர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுகாதார பிரச்சினைகள், பதவி உயர்வுகளில் தாமதம், சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட 5 பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை தொடங்கியது. இது நோயாளர்களுக்கு கடுமையான அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர மாட்டார் என தெரிவித்தே வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தற்போது 4 சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்தில் இருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்நாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 2022 ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஊழல் எதிர்ப்பு குழு 2015 அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதன் தலைவராக பணியாற்றினார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.